மக்களே, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. கடலுக்கு போகலைங்கிறது உங்களுக்கு தெரியும். கடலுக்கு போகிற நாள் வந்து ஃபிஷ்ஷிங் வீடியோ உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். கடலுக்கு போகாத நாள் ஒரு நல்ல வீடியோ, ஒரு பயன் தரும் வீடியோவை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ரெகுலராக. அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருஞ்சீரகத்தை தான் பார்க்க போகிறோம். அதனுடைய நன்மைகள், பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தை பற்றி குரானில் வந்து அரபில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது வந்து இந்த கருஞ்சீரகம், இந்த கருஞ்சீரக மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் அரபு நாடுகளில் போனீங்கன்னா, சவுதி, கத்தாரு, அங்கே நீங்கள் போயிருந்தீங்கன்னா, உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டான்னா முதல்ல வந்து ஒரு டீ கொடுப்பாங்க. அது என்ன டீனா, அந்த டீயில் வந்து இந்த கருஞ்சீரகத்தை சேர்ப்பாங்க. பல மணமுட்டிகளை வந்து சேர்த்து குடிப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு சித்த வைத்தியர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த கை கால் வலிக்கு வந்து ஒரு கை மருந்தாக ஒன்று சொன்னார். இப்போ கை கால் வலியாக இருக்குன்னா, கருஞ்சீரகத்தை ஒரு வெள்ளை கலர் துணி, இந்த வேஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து சின்னதாக கிழித்து அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு வந்து கருஞ்சீரகத்தை எடுத்து அதில் வச்சு கட்டி சாதத்தில், அந்த புழுங்கல் அரிசி, குருணை அரிசி, இந்த மாதிரி அரிசி வந்து ஒரு நபருக்கு சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து, அந்த கருஞ்சீரகத்தை எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த 2 ஸ்பூன், அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி அந்த சாதத்தில் போட்டு ஒரு பங்கு அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் 2.5 கிளாஸ் தண்ணியை கலந்து குக்கரில் போட்டு அவிச்சு எடுக்கணும். அப்படி வெந்த அப்புறம் அவிச்சு எடுத்த அப்புறம் வந்து அதில் நம்ம கருஞ்சீரகம் போட்டோம்ல, அதில் உள்ள அந்த கட்டி போட்ட அந்த சக்கையை வெளியே எடுத்துடணும். அந்த கருஞ்சீரகத்தில் உள்ள அந்த சாறு அந்த சாதத்தோடு கலந்துருக்கும். அதில் நம்ம வந்து குழப்பி கஞ்சி மாதிரி வச்சு நம்ம குடித்தோன்னா ஒரு 4 நாள் 5 நாளில் வந்து நம்மளுக்கு அந்த மூட்டு வலி, கை காலி வலி வந்து தீந்துருன்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியர் என்கிட்ட சொன்னார். அதே மாதிரியே 4 நாள் 5 நாளில் வந்து சரியாச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து உடல் நலத்துக்கு ஒரு நல்ல பயன் தரக்கூடிய வகையில் இந்த கருஞ்சீரகத்தோட நன்மைகள் நமக்கு இருக்குது. நான் சொன்ன மாதிரியே இந்த ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் வந்து 2 ஸ்பூன் கருஞ்சீரகத்தை சேர்த்து காய்ச்சி கூட நீங்கள் குடிக்கலாம். ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பாய்.